வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியை முற்றுகையிடுவதற்காக ஹரியானா எல்லையில் டிராக்டர்களில் குவிந்த விவசாயிகள். கண்ணீர் புகை குண்டுகளை வீசி பாதுகாப்பு படையினர் கலைப்பு. ஐந்தாம் கட்ட பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வருமாறு விவசாயிகளுக்கு மத்திய அரசு அழைப்பு. அனைத்து கோரிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கலாம் என மத்திய அமைச்சர் அர்ஜுன் முண்டா உறுதி. த்ரிஷா மீது அபாண்டமாக அவதூறு செய்தவர் மீதான சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு துணை நிற்போம். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் உறுதி. அதிமுக எம்எல்ஏக்களையும் நடிகைகளையும் இணைத்து பேசிய அதிமுக முன்னாள் நிர்வாகி பெரிய ஆள் இல்லை என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கூவத்தூரில் நடக்காத சம்பவங்களை பேசி கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தியுள்ளதாக ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தன்னை நடிகையுடன் தொடர்பு படுத்தி அவதூறாக பேட்டி அளித்த ஏவி ராஜுவுக்கு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் வக்கீல் நோட்டீஸ். 24 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்காவிட்டால் வழக்கு தொடரப்படும் என எச்சரிக்கை. நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் ஆதரவாக ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுக்க மாட்டார். மே மாதம் ரசிகர்களை ரஜினிகாந்த் சந்திக்க உள்ளதாகவும் அவரது சகோதரர் சத்யநாராயணன் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. சென்னையை போன்று தென் மாவட்ட மக்களுக்கும் சிறப்பு நிதி ஒதுக்க சட்டப்பேரவையில் செல்லூர் ராஜு கோரிக்கை. பட்ஜெட்டில் மதுரைக்கு மட்டும் 20 அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம் தொடக்கம். முதல் நாளிலேயே ஆர்வத்துடன் மனு வாங்கி சென்ற நிர்வாகிகள், தொண்டர்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக நடிகர் கமல்ஹாசன் பேட்டி. முடிவானதும் தெரிவிப்போம் என்றும் மக்கள் நீதி மய்ய 7ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் உறுதி. நாடாளுமன்ற தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சி யாருடன் கூட்டணி என கேட்பதால் கட்சித் தலைவர் சரத்குமார் வருத்தம். தனித்து நிற்பது பற்றி என யாரும் கேட்க மாட்டீர்களா எனவும் செய்தியாளர்களிடம் கேள்வி. கண்டிப்பா நீங்க எல்லாருமே கூட்டணியா தான் கேட்குறீங்க, ஏன் தனிச்சு நிற்கணும்னு கேட்க மாட்டேங்கிறீங்க? நீ கூட்டணியா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? கட்சி ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் கூட்டணி எங்கே நிற்க போறீங்கன்னு கேட்டால் பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கும். எங்கே கூட்டணியானா அது சொல்லுவோம். அதான் 24ஆம் தேதி முடிவெடுத்த பிறகு கண்டிப்பாக சொல்லுவோம். மக்களவைத் தேர்தலில் சைக்கிள் சின்னம் வழங்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் ஜி.கே. வாசன் மனு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை. தவறாக அளிக்கப்பட்ட புகாரில் கைதாகி 1 மாதமாக சிறையில் உள்ளதாக பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் வாதம். 2 பேரின் ஜாமீன் மனு குறித்து பாதிக்கப்பட்ட வீட்டு பணிப்பெண் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கே.பி. கந்தன் மற்றும் அவரது மகன் மீது மருமகள் சார்பில் வரதட்சணை புகார். ஏற்கனவே 600 சவரன் நகை கொடுக்கப்பட்ட நிலையில் மேலும் 400 சவரன் கேட்பதாக ஆவடி காவல் ஆணையரகத்தில் முறையீடு. எண்ணூரில் அமோனியா வாயு கசிவுக்கு காரணமான கோரமண்டல் நிறுவனத்திடம் 5,92,00,000 ரூபாய் வசூலிக்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் அமைச்சர் மெய்யநாதன் விளக்கம். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் புனரமைக்கப்பட்ட நினைவிடம் வரும் 26ஆம் தேதி திறப்பு. கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின்.
சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு இலவச ஷூ மாநகராட்சி பட்ஜெட்டில் அறிவிப்பு. கச்சத்தீவு திருவிழாவில் தமிழக மீனவர்கள் பங்கேற்கப் போவதில்லை என அறிவிப்பு. இலங்கையில் 3 தமிழக மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் முடிவு. கரூரில் வெட்டி கொல்லப்பட்டவரின் உடலை வாங்க மறுத்து 3வது நாளாக போராட்டம். கொலை வழக்கில் தொடர்புடைய 5 பேர் முதுகுளத்தூர் நீதிமன்றத்தில் சரண். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி இடையே தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இத்தொடர்பான மேலதிக விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போது காங்கிரசுக்கும் சமாஜ்வாதிக்கும் இடையில தொகுதி பங்கீட்டில் ஒரு இழுபறி என்பது நீடித்துக் கொண்டிருந்தது. தற்போது அது சுமூகமாக நடைபெற்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பதிவு செய்யலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் இந்தியா கூட்டணியின் சார்பாக காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகளிடையேயான பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வந்தது. சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் ஆகியோரிடையே கடந்த 2 நாட்களாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடந்து வந்த நிலையில் தற்பொழுது 17 இடங்கள் காங்கிரசிற்கு ஒதுக்கீடு செய்வதற்கான ஒரு ஒப்பந்தமானது உறுதியாகியுள்ளது என்ற ஒரு தகவலை தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக ரேபரேலி, அமேதி, கான்பூர், பதேபூர் சிக்ரி, சஹாரன்பூர், பிரக்யாராஜ், வாரணாசி உள்ளிட்ட முக்கிய 17 இடங்களில் காங்கிரஸ் கட்சியானது போட்டியிடும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தையில் இன்று நடைபெற்ற இறுதிக்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையில் இந்த முடிவுகளானது எடுக்கப்பட்டுள்ளது எனும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது சமாஜ்வாதி கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்போது தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி இடையே இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான இழுபறி என்பது நீடித்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக இந்த கூட்டணியை இறுதி செய்துள்ளோம் என்ற ஒரு தகவலையும் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்னர் செய்தியாளர் சந்தித்த பொழுது தெரிவித்திருக்கிறார். அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது கூடிய விரைவில் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி சார்பாக 17 இடங்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலை தான் தற்பொழுது மிக முக்கியமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு இந்த 17 இடங்களும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். சீதாப்பூர், பாரபங்கி, காசியாபாத் உள்ளிட்ட பகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியானது இந்த மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போட்டியிடும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பாலா, சுசித்ரா, காங்கிரஸ் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட கோரிக்கை அல்லது கேட்கப்பட்ட இடங்கள் என்பது என்னவாக இருந்தது? முக்கியமாக ரேபரேலி அமைந்தது கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடும் ரேபரேலி, அமேதி, பதேபூர் சிக்ரி, காசியாபாத், சீதாப்பூர், பாரபங்கி உள்ளிட்ட தொகுதிகளானது நிச்சயமாக காங்கிரஸ் தரப்பிற்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது காங்கிரஸ் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மிக முக்கியமாக சீதாப்பூர் பகுதி என்பது அந்த பகுதியில் சமாஜ்வாதி கட்சியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, அவர்களுக்கான அந்த வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதை ஒதுக்குவதா வேண்டாமா என்ற ஒரு விவகாரத்தில் தான் ஒரு இழுபறி என்பது நீடித்து வந்ததாக கூறப்படுகிறது. 11 இடங்கள் 2 வாரங்களுக்கு முன்னதாகவே முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக 24 இடங்கள் காங்கிரஸ் கேட்ட நிலையில் தற்பொழுது 17 இடங்களானது இறுதி செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முக்கியமான இடங்கள் ரேபரேலி, அமேதி, கான்பூர், பிரக்யாராஜ், வாரணாசி, மதுரா, சீதாப்பூர் உள்ளிட்ட முக்கியமான இடங்களை காங்கிரஸ் விட்டுக் கொடுப்பதற்கான எந்த ஒரு காரணமும் இல்லை. அது நிச்சயமாக காங்கிரஸ் தரப்பிற்கே வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டளை மட்டும்தான் காங்கிரஸ் சார்பாக இந்த இடஒதுக்கீட்டின் பொழுது அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையின் பொழுதும் சமாஜ்வாதி கட்சியினமாக முன்வைக்கப்பட்டது. அதன் பிறகு தற்பொழுது பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த 17 இடங்கள் தற்பொழுது இறுதியாகி இருக்கின்றது என்ற ஒரு தகவல் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். கூடுதலாக இடங்கள் வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்விக்கும் அகிலேஷ் யாதவ் தற்பொழுது எந்த ஒரு கருத்தையும் கூறவில்லை. அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரும் பொழுது எல்லாற்றையும் பார்த்துக் என்ற ஒரு கருத்தை தான் தற்போது அகிலேஷ் யாதவும் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸை பொறுத்தளவில் அதிகாரப்பூர்வ எந்த ஒரு அறிவிப்புகளையும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து அவர்கள் கூறவில்லை என்றாலும் இந்த 17 இடங்கள் என்பது காங்கிரசுக்கு நிச்சயமாக கிடைத்துவிட்டது என்ற ஒரு தகவலை தான் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.